ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல அரிசியே சேர்க்காத 6 விதமான ஹை புரோட்டீன் ரெசிபீஸ் தான் பார்க்க போறீங்க. இந்த ரெசிபீஸ் நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவும் எடுத்துக்கலாம். சிம்பிளா ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ஒர்க்குக்கு போற வுமனா இருந்தா அவங்களுக்குமே இந்த ஒன் பாட் ரெசிபியா இருக்கட்டும், இல்லன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிற ஒரு சில ரெசிபீஸ் அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெசிபீஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாலக்கீரை வச்சு ராகி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு பாலக்கீரையில் பாதி கட்டு எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கையளவுக்கு நான் இன்றைக்கி பாலக்கீரை சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் போல் நறுக்குன மல்லி இலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி வந்து ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை சேர்த்துருக்கிறேன். முளை கட்டின ராகி மாவு தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து 2 ராகி ரொட்டி பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் நான் இன்றைக்கி மாவு ரெடி பண்ணுறேன். ஒரு 2 கை அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு உங்கள் கை விட்டு நல்லா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. சைடில் அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணியே ஊற்றினேன். ரொம்ப தண்ணி தேவைப்படலை. இது வந்து 2 ராகி ரொட்டிக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பட்டர் பேப்பர் இல்லைன்னா வாழை இலை, உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வச்சு எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம பிசைஞ்ச மாவில் இருந்து கொஞ்சம் போல் மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. நடுவில் ஒரு ஓட்டை போட்டுருங்க, அப்போ தான் ஈவனாக வேகும். மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ தோசை பேன் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம தட்டி வச்ச ராகி மாவை அந்த பேனில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம், மோஸ்ட்லி லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் தேவைப்பட்டால் அப்பப்போ லைட்டாக ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் சேர்க்காதீங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான பாலக்கீரை வச்சு ராகி ரொட்டி பயங்கர டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பைசியான தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிட்டேன். காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி இருந்தால் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீரை சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. வரகரிசி வச்சு தட்டைப்பயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நான் வரகரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற மில்லட் வந்து நல்லா வெள்ளேர்னு இருந்தால் அது வந்து பாலிஷ் பண்ண மில்லட். ஒவ்வொரு மில்லட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு கலரில் இருக்கணும். அப்படி இருந்தால் அது பாலிஷ் பண்ணாத மில்லட், அன்பாலிஷ்டு மில்லட். ஸோ அதை கடையில் வாங்கும்போதே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இந்த மாதிரி நான் 1 கிளாஸ் அளவுக்கு மில்லட் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி சேர்த்து ஓவர் நைட் நம்ம ஊற விட்டுறலாம். இது ஊறட்டும். இப்போ மறுநாள் காலையில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு வரகரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் 1/4 கிளாஸ் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்துருக்கிறேன். 1/4 கிளாஸ்க்கும் 1 ஸ்பூன் வந்து ஜாஸ்தியாக. தட்டைப்பயிறு வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தட்டைப்பயிறு வேகிறதுக்கு தேவையான தண்ணி, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்ல ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து இது ரொம்ப வேகலை, ஒரு அரைவேக்காடு மாதிரி இருக்குது. ஒரு 50% அளவுக்கு தான் வெந்திருக்கு. நீங்கள் வந்து 3 விசிலுக்கு குக் பண்ணாலே நல்லா சாஃப்டாக வெந்துடும் அப்படின்னா ஒரு 2 விசிலுக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இது 3 விசில் விட்டும் ஒரு 50% தான் வெந்திருக்கு, பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கு. ஸோ இது இந்த தட்டைப்பயிறு தண்ணியோடு அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே குக்கரில் 1/2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் பூண்டு பல்லை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா சேர்த்துட்டு அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம்.
இப்போது இந்த தக்காளி நல்லா மசிய வதங்கணும். இந்த அளவுக்கு. நம்ம தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா? அது 1 கிளாஸ் அளவுக்கு இருந்துச்சு. அந்த தண்ணிய அப்படியே இதில சேர்த்துக்கோங்க. நம்ம ஓவர் நைட் ஊற வச்ச வரகரிசி தண்ணி வடிச்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதையுமே இதில சேர்த்துரலாம். ஸோ 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நம்ம ஆல்ரெடி தட்டைப்பயிறு தண்ணி 1 கிளாஸ் சேர்த்தாச்சு. இப்போ இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. ஸோ 2 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துட்டோம். பாருங்க தட்டைப்பயிறு வந்து பாதி தான் எனக்கு வெந்திருந்தது. 50% அளவுக்கு தான் வெந்திருந்தது. வேக வச்ச தட்டைப்பயிரையும் அப்படியே இதில சேர்த்துக்கோங்க. கடைசியா கொஞ்சம் போல நறுக்குன மல்லி இலைய மேலாப்புல சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு, உப்பு சரியா இருக்கா அப்படின்னு ஒரு தடவ செக் பண்ணி பார்த்துட்டு, லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி, மீடியம் ஃப்ளேம்ல 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு, ப்ரெஷர் கம்ப்ளீட்டா இறங்குனதுக்கப்புறமா லிட்ட ஓப்பன் பண்ணிங்கன்னா, நல்ல கம கமன்னு நம்மளோட வரகரிசி தட்டைப்பயிறு சாதம் சூப்பர் டேஸ்ட்ல ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப லேசியா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு ஏதாச்சும் ஒன் பாட் லஞ்ச் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ, இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். சீமை திணை இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல 1 கிளாஸ் அளவுக்கு குயினோவா எடுத்திருக்கிறேன். குயினோவா அப்படின்னா என்ன அப்படின்னு நெறைய பேர் கேட்குறீங்க. அது வந்து சீமை திணை அப்படின்னு சொல்றாங்க. குயினோவான்னு சொல்றாங்க. ஸோ அது 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். அதே கிளாஸ்ல 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸ்ல 1/2 கிளாஸ்க்கும் ஜாஸ்தியா, 3/4 கிளாஸ்க்கும் கொஞ்சம் கம்மியா உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே 1/2 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த தண்ணி சேர்த்து நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கணும். ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். இப்போ இது இருக்கட்டும். பாருங்கள், நான் வந்து ஒரு 7 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருந்தேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாவு அரைக்க தேவையான தண்ணி சேர்த்து ஒரு கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து உங்கள் கை விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கொரன்னு தான் அரைக்கணும். லைட்டாக கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாவு நல்லா புளிச்சு வரட்டும். இந்த மாவு எனக்கு புளிக்கிறதுக்கு 4 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், ஒன்ஸ் இந்த மாதிரி நான் புளிச்சு வந்த உடனே வந்து இட்லி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தனால நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி பிளேட்டை உள்ளே வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஒரு 12 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். உங்கள் கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு பாருங்கள். மாவு ஓட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல சூப்பர் சாஃப்டான சீமை திணை பச்சை பயிறு வச்சு பண்ண இட்லி ரொம்ப சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா சுட சுட தக்காளி தண்ணி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வரகரிசியில் நீர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வரகரிசி வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 7 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. 1 கிளாஸ் அளவுக்கு வரகரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து 7 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன். இது நம்ம தண்ணி வடிச்சிட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் உங்கள் கையில் 2 கையளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கிளாஸில் வரகரிசி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் சேர்க்கணும். பாருங்கள், நான் வந்து ஒரு 2 கையளவுக்கு சேர்த்தேன். இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு அந்த வரகரிசியை இதில் சேர்த்துடலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அரைக்க தேவையான தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பொதுவாக நீர் தோசை அப்படின்னாலே பச்சரிசியில் தான் பண்ணுவாங்க. ஒரு சேஞ்சுக்கு வரகரிசியில் செஞ்சு பார்த்தேன். பச்சரிசியில் சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதை விட சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு வந்து உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் தோசை போடுற மாவு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது. நீர் தோசை அப்படின்னாலே நல்ல தண்ணி ஆட்டம் தான் இருக்கணும். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி தண்ணி ஆட்டம் இருக்கணும். அதுக்குன்னு நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும்.
இப்போது தோசை பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச நீர் தோசை மாவை இதில் ஊற்றிக்கோங்க. என்னோடய தோசை பேன் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறனால நான் மாவு ஊற்றின உடனே வந்து 2 சைடும் கிடுகிடுன்னு மாவு ஓடி போயிடுச்சு. லைட்டாக வெந்ததுக்கப்புறமா ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் விட்டு 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட நீர் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரவா தோசை டெக்ஸ்சரில் வரும். டேஸ்ட்டு வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற அந்த பச்சரிசியில் சாப்பிட்ற நீர் தோசையை விட இது பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது கூடவே நல்லா ஸ்பைஸியாக வெங்காயம் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் அற்புதமாக இருந்துச்சு. இந்த லன்ச் ரெசிபி மெயினாக வந்து லன்ச் பண்ணுறதுக்கு டயர்டாக இருக்குது, சிம்பிளாக பண்ணணும், இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தால் நீங்கள் சிம்பிளாக பண்ணணும் ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த லன்ச் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். அதுக்கு ஒரு கட்டளவுக்கு நான் பாலக்கீரை எடுத்துருக்கிறேன். ஆல்ரெடி கீரையை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு தடவை இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் கீரை வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வரணும், நல்லா வந்து குக் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி வந்து நமக்கு வேணும். ஸோ இந்த கீரையும் இந்த தண்ணியும் சேர்த்து தான் நம்ம வந்து கீரை அரைக்க போகிறோம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியுமே வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா ஆறட்டும். இது ரெண்டும் நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கீரை நல்லா ஆறிடுச்சு. இது கூடவே வந்து காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா, 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் மல்லி இலை, அதோட ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம கீரை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. ஒரு பவுலில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு நான் எனக்கு எடுத்துருக்கிறேன். கோதுமை சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். நீங்கள் மல்டி மில்லட் ஆட்டா கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து சக்கி ஆட்டா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நான் 3 பேருக்கு தேவையான மாவு எடுத்துருக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கீரை பேஸ்ட்டை மொத்தமாக சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம மாவு உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவும் உருட்டியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 3 கை அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை வந்து கீழே கொட்டிட்டு நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, இந்த காஞ்ச வெந்தய இலை, அதை வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் போல் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சோயா சங்க்ஸில் எல்லா மசாலாவும் இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகா, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 சின்ன துண்டு இஞ்சி, 4 பெரிய பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கிறேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா இப்போ குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு 4 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆற விட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன். ஜீரகத்தை விட சோம்பு ஜாஸ்தியாக இருக்கணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு ஊற வச்ச அந்த சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துடலாம். அந்த பவுல்லையே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா அலசி அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து சப்பாத்தியும் போட்டுடலாம். சைட் பை அதுவும் ரெடி ஆயிடும். ஃபைனலாக ஒரு ₹20 தேங்காய் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கும் இல்லையா, அந்த தேங்காயில் பாதி மூடி தேங்காயில் இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அந்த தேங்காய் பாலை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நறுக்கின மல்லி இலை சேர்த்து அப்படியே லிட் போட்டு மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். பாலக் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, நம்ம சப்பாத்திக்கு மாவு ஊற வச்சோம் இல்லையா, இப்போ ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கோதுமை மாவில் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு உருட்டும் போது ஈஸியாக ஒட்டாமல் வரும். நான் வந்து இன்றைக்கி லேயர் சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கோதுமை மாவை மேலாப்பில் டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் மறுபடியும் கோதுமை மாவு போட்டு இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. அவ்வளோ சாஃப்டாக வரும். நல்லா லேயராக வந்துச்சு. சப்பாத்தி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு 3 சப்பாத்தி மட்டும்தான் அந்த மாதிரி போட்டிருந்தேன். என் பையன் வந்து அந்த லேயராக பிச்சு சாப்பிட்டுட்டே இருந்தான். நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கலை. ஒரு 3 சப்பாத்தி மட்டும்தான் அப்படி பண்ணேன். மற்றது எல்லாமே வந்து நார்மலாக போட்டு முடிச்சாச்சு. எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா உப்பி வரும் உங்களுக்கு சப்பாத்தி. அவ்வளோ சாஃப்டாக பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கீரை வந்து சாப்பிடாத பசங்களும் கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சப்பாத்தி சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு வயிறு வந்து ஃபில் ஆகிடும். பாலக் சப்பாத்தியும் சோயா சங்க்ஸ் கிரேவியும் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. ஓட்ஸ் வச்சு ஒரு உப்புமா, ரொம்ப சிம்பிள், சட்டுன்னு பண்ணிடலாம். ஆனால் ஹை ஃபைபர், ஹை ப்ரோட்டீன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் போல் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஜீரகம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 போல் பீன்ஸ், ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லை அப்படின்னா பட்டாணியை வந்து 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த கிளாஸில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். இதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப குலைவாகவும் இருக்காது, ரொம்ப உதிரியாகவும் இருக்காது. 2த்துக்கும் நடுவில் இருக்கும். உங்களுக்கு வந்து குலைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3லேருந்து 4 கிளாஸ் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை நல்ல உதிரியாக வேணும் அப்படின்னா 1க்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தான் ஓட்ஸ் சேர்க்கணும். இது வந்து ரோல்டு ஓட்ஸ், இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் கிடையாது. ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் ரோல்டு ஓட்ஸாக எடுத்துக்கோங்க. அதை 1 கிளாஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்குனா மல்லி இலையை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்படியே குக் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வற்றி வந்திருக்கு. இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பச்சை கடலை போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது வேணாம் அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இதுதான் ஃபைனல் டச்சப். இது கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அந்த 1/2 ஸ்பூன் நெய்யில் வந்து இந்த கடலையை தாளித்து விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கடலை சேராது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.